வணக்க நேயர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஆன்மீகத்தில் இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் அடியேன் வணக்கம். இன்று பஞ்சபக்தியில் வள்ளுவர் பற்றி தன்மைகளை பற்றியும் பள்ளுவருடைய கிரக பலங்கள் நட்சத்திரங்கள் அதை பற்றி ஒவ்வொரு பற்றியினுடைய சப்ஜெக்ட் தனித்தனியாக சொல்லலாம்னு ஒரு முடிவு வந்தாச்சு. ஆகையினால இன்றைக்கி வள்ளுவர் பற்றி இது ஆ என்ற உகாரத்தில் வரும். இதுக்கான கிரகம் குரு. வள்ளுவர் பத்திக்கு கிரகம் குரு. வள்ளுவர் பத்திக்கு நட்சத்திரங்கள் பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகதேசியம். இந்த 5 நட்சத்திரங்களும் இதுக்குள்ள நட்சத்திரங்கள். இதுக்கான திசைகள் வடக்கு திசை அதிபதி. இது வடக்கு திசை. திசைக்கு அதிபதி வேறு இருக்காங்க, திசைக்கு சக்திகள் வேறு இருக்காங்க. அது சப்ஜெக்டில் தனித்தனியாக. இப்போ இந்த கிரகத்தின் இந்த பத்திக்கு என்னென்ன கிரகம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இது சொல்ல போகிறோம். வடக்கு திசைக்கு அதிபதி வேறு இருக்கிறாரு, வடக்கு திசையின் சக்தி வேறு இருக்குது, வடக்கு திசை கணபதி அது வேறு இருக்குது. அது சப்ஜெக்டில் சொல்லலாம். இப்போ பத்திக்கு கிரகம், நட்சத்திரம், அதனுடைய மூல இயக்கம் அதை தான் சொல்ல போகிறோம். இப்போ இதுக்கு அச்சரம் லம்னு சொல்லி அந்த இது பண்ணால் அந்த சக்கரம் அதுக்குள்ளே இன்னும் சொல்கிறேன். இப்போ பச்சிக்குள்ளது மட்டும் இது பண்ணிக்கோங்க. அது அடுத்து ஒன்று வீரமாக இல்லாமல் ஒன்று பேசிக்கலாம். இது வடக்கு திசை. இதுக்கு குரு. இதுக்கு நட்சத்திரங்கள் 5. இதுக்கு இதுன்னு வைக்கணும்னு பார்த்தா மஞ்சள் அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. மஞ்சள் வச்சுக்கலாம். இது அஷ்டகர்மங்களில் இது மாரணம் உச்சாடனத்துக்கு இந்த குரு அதிபதியாக வருவார். ஒவ்வொன்றும் இப்போ பச்சியில் வள்ளுவர் ஒரு தன்மையான ஒரு பச்சி. ஆனால் குரு கிரகத்தில் என்ன சொல்லுவாங்க, குரு கொடுப்பார், குரு இது பண்ணுவார், குரு தான் இல்லாமல் பகவான் அப்படிங்கிறோம். அது அந்த கிரகத்து நிலையில் போகும்போது சரியாக இருக்கும். ஆனால் பச்சிக்குள்ளே வரும்போது குருவுடைய தன்மை வேறு மாதிரி மாறும். இப்போ சனி பகவான் அங்கே ரொம்ப கெட்டவர்னு சொல்லலாம். கிரகத்தில் நட்சத்திரம் வரும்போது சனி பகவான் ஆயுள்காரன் பிடிவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பச்சிக்கில் வரும்போது கிரகம் சனி அது ஒரு தன்மையாக வரும், குரு ஒரு தன்மையாக வருவார். அதே மாதிரி சுக்கிரன் ஒரு தன்மையாக வருவார். அது மாதிரி ஆந்தை புதன் அவங்க ஒரு தன்மையில் வருவாங்க. அப்போ பச்சியில் தன்மைகள் வேறு மாறி வரும். ஆனால் கிரகத்திலையும் நட்சத்திரத்தில் வர்ற அதிபதிகள் பச்சிக்குள்ளே வரும்போது தன்மை கொஞ்சம் ஆப்போசிட் பேட்ஸில் வருவாங்க. அங்கே நல்லா இருக்காது, இங்கே கெட்ட இருக்கும், இங்கே கெட்ட இருக்கும், இங்கே நல்லா இருக்கும். அந்த மாதிரி வரும். பச்சியின் தன்மை வரும்போது வேறு எதுவும் மாறுது சாமி. அதனால கிரகத்தில் இப்படி இருக்கு, இதில் இப்படி இருக்கு அப்படின்னு கிடையாது. இது தன்மை வேறு, அது தன்மை. நீங்கள் நல்லா உள்ளே போய் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு விளக்கம் வரும். ஒன்று இப்போ வள்ளுவர் பற்றி தன்மை இதுதான். வள்ளுவர் இது நட்சத்திரங்கள், இது கிரகங்கள், இது திசை. இந்த திசையிலேருந்து இந்த திசைக்கு நீங்கள் ஒரு பஞ்சாத்திரத்தை சொல்லும்போது இதுக்கு பஞ்சாத்திரம் நமசிவையார். இதுக்கு பஞ்சாட்சரம் நமசிவையார். வடக்கு பக்கம் உட்கார்ந்து நமசிவையார்னு சொன்னால் அதனுடைய தன்மை வேறு மாதிரி. வள்ளுவருடைய சுவாசம் ஓடும், கண்டிப்பாக ஓடும். நீங்கள் ஒவ்வொன்றும் சித்தி பண்ணி ஒவ்வொன்றா சப்ஜெக்டுகளை வரும்போது நீங்கள் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ வள்ளுவர் பற்றி இது அடுத்து நாளைக்கு ஆந்தை பற்றி பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, 4 பேர் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஆதரவு நிறையா இருந்தால் இன்னும் விளக்கமாக ஒவ்வொன்றும் சொல்லலாம். மீண்டும் உங்களை ஒரு காணொலியில் சந்திக்க நமச்சிவாய. சிவாய நம சிவாய.